சுலபமான முறையில் எப்படி நெய் சோறு செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் கிரேவிக்கு மட்டன் கிரேவிக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் பாத்திரத்தை வச்சாச்சு. அடுப்பு ஆனால் பற்ற வைக்கல. பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடியே பாத்திரத்தை வச்சு நெய் சேர்த்தியாச்சு, எண்ணெய் சேர்த்தியாச்சு. பட்டை 4 துண்டு பட்டை, ஏலக்காய் சேர்த்திக்கிறேன். ஒரு 5-6 ஏலக்காய் சேர்த்திக்கிறேன். கிராம்பு ஒரு 7-8 கிராம்பு சேர்த்திக்கிறேன். பிரியாணி இலை சேர்த்திக்கிறேன். அடுத்து 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கிறேன். புதினா 2 கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்திக்கிறேன். அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்திக்கிறேன். இஞ்சி பூண்டு சேர்த்திக்கிறேன். இஞ்சி கம்மியாகவும் பூண்டு கொஞ்சம் அதிகமாகவும் சேர்த்திக்கிறேன். சேர்த்து அரைச்சி வச்சுருக்க அதை சேர்த்திக்கிறேன். முந்திரி சேர்த்திக்கிறேன். 1 கப்பு முந்திரி சேர்த்திக்கிறேன். அடுத்து அடுப்பு பற்ற வச்சுட்டு கிளறிக்கலாம். நல்லா சூடாகட்டும். இதெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் தான் அடுப்பே பற்ற வைக்கணும். அடுத்து தயிர் 1/2 கப்பு தயிர் சேர்த்திக்கிறேன். சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன். நல்லா வணங்கட்டும். இந்த பொருளெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் தான் அடுப்பே பற்ற வைக்கணும். அடுத்து நல்லா வணங்கிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். 2 படி சாதத்துக்கு, ஜீரக சம்பா சாதத்துக்கு அரிசி எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிறேன். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் 2 மடங்கு தண்ணி ஊற்றினா கணக்காக இருக்கும். தம் போடுறதுனால கொஞ்சம் குறைச்சி கூட ஊற்றலாம். தம்லேயே சாப்பாடு வெந்து வந்துடும். பாருங்கள், அரிசியை சேர்த்திக்கிறேன். அரிசியை சேர்த்து ஒரு கலந்து விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். வேகட்டும். கொஞ்சம் வேகமாக வச்சுக்கலாம். அடுப்பு வேகமாக வச்சோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வரும். ஒரு கிளறிக்கலாம். கிளறி விட்டுட்டு மூடி வச்சிட்றேன். தக்காளி பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தான் தக்காளி சேர்க்கணும். ஒரு 4 தக்காளி ஆட்டம் சேர்த்திருக்கேன். மூடி வச்சாச்சு, வேகட்டும். பாருங்கள், இந்த மூடி ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. பாதி அரிசி வெந்துருச்சு. அரிசியாகவும் இருக்கும், சாதமாகவும் இருக்குது. இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குது பாருங்கள். அப்புறம் அடுத்து தீனை கொஞ்சம் நல்லா குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு அப்படியே தம் போட்டுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். அப்படியே தம் போட்டு வெயிட் மேலே வச்சிடலாம். ஒரு வாழை இலையை வச்சு மூடி வச்சு தம் போட்டுக்கலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. சாப்பாடு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இலை எப்படி சுருண்டு வந்திருக்குது பாருங்கள். சிம்லேயே வச்சுட்டேன். அடுப்பில் சிம்லேயே வச்சு அப்படியே சாதம் நல்லாவே வெந்து வந்துருச்சு பாருங்கள். சுவையான நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கிரேவிக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். சிக்கன் மட்டன் கிரேவிக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சுவையான நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு.